ஹாய் காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல இன்று பார்த்தீங்கன்னா ஒரு புதுவிதமான வேலை வாய்ப்பு வந்துக்குதுங்க. நாம சமூக நலத்துறையில பார்த்தீங்கன்னா எத்தனையோ வேலை வாய்ப்பு பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்கள் உதவியாளர் வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா வந்திருக்குதுங்க. பெண்களுக்கு ஒரு ஜாக் பாட்டா அமைஞ்சிருக்குங்க. ஸோ நோட்டிபிகேஷன் வந்தது யாருக்குமே தெரியாதுங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்க பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிருப்பீங்க. தெரியாதீங்க, உடனடியாக அப்ளை பண்ணுங்க. நாட்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கு. அப்ளை பண்றதுக்கு எந்த ஒரு சார்ஜுமே பார்த்தீங்கன்னா வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நம்மளுடைய தமிழக முதலமைச்சர். சம்பளமா உங்களுக்கு 21,000 ரூபாய் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்க விண்ணப்பிச்சீங்களா 100% வேலை உறுதிங்க. இந்த மாதிரி ஜாப்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாதுங்க. ஸோ இது மாதிரி பெண்கள் ரிலேட்டடா வேலை வாய்ப்பு தகவல் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்ல கிளிக் பண்ணி வச்சுங்க. இப்போ வாங்க நம்ம தெளிவா பார்க்கலாம். ஸோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் சேலம் மாவட்டம் மகளிர் அதிகார மையத்தில் தான் ஒப்பந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 2 போஸ்டிங் கேட்டிருக்காங்க. 1 பாலின நிபுணர், 2 பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப உதவியாளர். இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா சமூக நலத்துறை மகளிர் உரிமை துறைங்கிறதுனால பெண்கள் அப்ளை பண்ணுங்க, உங்களுக்கு ஜாப் ஈஸியா பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இது சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்க. இந்த திட்டத்தை பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசு அதே மாதிரி தமிழக அரசு சேர்ந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்திட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. எப்பனா 2023 முதல் செயல்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்குது. இதுல பார்த்தீங்கன்னா பயனாளிகள் மற்றும் திட்ட பலன்களை கண்காணிக்கவும், அதே மாதிரி பெண்கள் ஏதாவது பிரச்சனை இந்த மாதிரி ரிலேட்டடா பார்த்தீங்கன்னா பாதுகாக்கிறதுக்காக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நியமிக்கிறாங்க. சோ தற்போது சேலம் மாவட்டத்தில் உள்ள மகளிர் அதிகார மையத்துல பாலின நிபுணர் ஒரு வேகன்சியும் தகவல் தொழில்நுட்ப உதவியாளர் ஒரு வேகன்சியும் வந்திருக்கு. இதுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பாலின நிபுணர் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். இதுல முக்கியமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சம்பளம் 21,000 ரூபாய் கொடுக்குறாங்க. வயது பொறுத்த வரைக்கும் 35 வயசுக்கு உள்ள இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி நீங்க பிஜி சோசியல் ஒர்க், சோசியல் டிசிப்ளின், சமூக பணி, சமூக ஒழுக்கங்கள் பாடப்பிரிவுல நீங்க முதுகலை படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்க அரசார நிறுவனத்துல நீங்க 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிருக்கும். குறைந்தபட்சம் 3 இயர்ஸ், மேக்சிமம் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து தகவல் தொழில்நுட்ப உதவியாளருங்க. ஸோ இதுக்கு 20,000 ரூபாய் உங்களுக்கு மந்த்லி சம்பளமா பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க. 35 வயசுக்கு உள்ள இருக்கிறவங்க. ஸோ 35 வயசுக்கு உள்ளக்கிறீங்க அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதியை நீங்கள் கிராஜுவேட் ஒர்க்கிங் நாலேஜ் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஐடி ரிலேட்டடாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் இளங்கலை பட்டம் படிச்சிருக்க வேண்டும். அது முதுகலை, இது இளங்கலை பட்டம் படிச்சிருக்க வேண்டும். அரசார சார்ந்த நிறுவனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்கணும். மாநிலமோ இல்லை மாவட்ட அளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தரவு மேலாண்மை செயல்முறை ஆவணங்கள் இது ரிலேட்டடாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வடிவமைக்கிறதுக்கு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது 2 போஸ்டிங் தான். உங்களுக்கான லாஸ்ட் டேட்டா பார்த்தீங்கன்னா 11/6/2026 மாலை 5 மணிக்குள்ள அறையின் 126 மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் வளாகம் என்ற அட்ரஸுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க டைரக்டாவோ இல்லை தபால்லையோ நீங்க பார்த்தீங்கன்னா அனுப்பலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க ஆர்வமுள்ள தகுதியான நபர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வாய்ப்பு பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிக்கலாம். ஒரே லைக் பண்ணிக்கங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.